அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள். அன்றைக்கு ராமநவமி உற்சவம் தொடங்குகிறது பல இடங்களிலே. இன்னும் சில கோயில்களிலே முன் 10 நாட்கள் உற்சவம் தொடங்கி கிட்டத்தட்ட அன்று நிறைவு பெறுகிறது. ஆனால் பெரும்பாலான இடங்களிலே ராமநவமி, அப்புறம் மற்றவர் எல்லாரும் உலகத்திலே கொண்டாடக்கூடிய அந்த நாள் பெரும்பாலும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி. வீடுகளிலேயும் அந்த 27ஆம் தேதி தான் கொண்டாடுவாங்க. கோயில்களில் வேணால் கொஞ்சம் முன்னாடி கர்ப்போற்சவமாக கொண்டாடுவாங்க. ஆனால் பெரும்பாலும் வீடுகளிலே இந்த விரதம், ராமநவமி விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் மார்ச் மாதம் 27ஆம் தேதி, பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ கோயில் அப்படி என்று சொன்னாலே வைணவத்திலே 108 திருத்தலங்களிலே கோயிலனா ஸ்ரீரங்கம். இந்த ராமநவமிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கணும். வைகுண்டம் பார்க்கடலை விட 108 திவிதேசங்களிலே தலையாய திவிதேசம் திருவரங்கம் என்று சொல்லுவார்கள். அதனால தான் அங்கே இருந்து தான் ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த வைணவ தத்துவத்தை வையமெங்கும் பரப்பினார்கள். காரணம், அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய பெருமாள். அப்போ பெரிய பெருமாள் அவர் என்று சொன்னால் பெருமாள் யார்? அவரை யார் வணங்கினார்களோ அவர்கள்தான் பெருமாள். அப்படி வணங்கியவர் தான் ராமன். ராமர் இஷ்வாகு குலதனமாக அந்த பெருமாள் வானுலகத்திலே இருந்து பூலோகத்திலே வந்தவர். வானுலகத்திலே வழிபடப்பட்டு இஷ்வாகு குலதனமாக வடக்கே இருந்து அப்புறம் தெற்கே வந்து இப்பையும் தெற்கு நோக்கி பள்ளி கொண்ட பெருமாள் தான் இந்த பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாள் ராமருடைய பெருமாள். அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆராத அருள் அமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனிவீரன். தோலாத தனிவீரன் என்பது ராமன். தோலாத தனிவீரன் தொழுத கோயில், துணையாம் வீடனர்க்கு துணையாம் கோயில். அந்த சிறப்பு வேற இடங்களுக்கு கிடையாது. அந்த பெரிய பெருமாளை தொழுத பெருமாள் வைபவம்தான் ஸ்ரீராமநவமி. இந்த ராமன் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு சில ஒழுக்க நெறிகளை கற்பிக்க வந்தவன். இந்த உலகத்துக்கு ராமாயணம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் ஒருத்தவங்களை மாறுபட்ட மனிதர்களாக நினைத்து அடித்து கொள்ளுகிறோம். உலக சகோதரத்துவத்தை எடுத்து காட்டிய ஒரு பெரிய காப்பியம் எது என்று சொன்னால் அது ராமாயணம் தான். அழகா சொல்றார் பாருங்க. என்னுடைய தந்தை காட்டுக்கு அனுப்பிவிட்டான். ஆனால் காட்டுக்கு அனுப்பியதால் நான் பெற்ற நன்மை என்ன என்பது கைகைக்கு கூட தெரியாது. ஆனால் என்னுடைய தந்தைக்கு இதனால் லாபம். பொதுவாக காட்டுக்கு போனவொடனே தசரதன் இறந்து போய்விட்டான்னு தான் நினைக்கிறான். ஆனால் ராமன் சொல்கிறான், என்னுடைய தந்தை 4 மகன்களை ஈன்றெடுத்தார். ஆனால் அவருக்கு நான் காட்டுக்கு வந்ததால் இன்னொரு 3 பிள்ளையும் சேர்ந்து கிடைத்தது என்கிறார். குகனொடும் ஐவரானோம், பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானோம், எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோம், புகழ் அரும் கானம் தந்து புதல்வராய் பொலிந்தான் தந்தை. எனக்கு அற்புதமான இந்த வனவாசத்தை தந்து பொலிந்தான். பொலிந்தான் என்று சொன்னால் சிறப்படைந்தான் என்னுடைய தந்தை தசரதன். அவனுக்கு 4 பிள்ளையா, இப்போ 7 பிள்ளை ஆயிட்டோமே. அப்போ உலக சகோதரத்துவம், அரக்கர் குலத்திலே இருந்து அரக்கர் குலம் தேவர் குலத்தோடு சேராத பொழுது தேவாதி தேவனாகிய எம்பெருமான் அந்த அரக்கர் குலத்தைச் சேர்ந்த வீடனனை தன்னுடைய தம்பியாக கருதுகின்றான். குரங்கினத்தைச் சேர்ந்த சுக்ரீவனை குன்று சூழ்வான் என்று சொன்னால் குன்றையெல்லாம் ஒரு நாள் வலம் வரக்கூடிய சூரியனுடைய குமாரன். அந்த சுக்ரீவனை குரங்கினத்து ஒருவனை தன்னுடைய சகோதரனாக கருதுகின்றான். தோணி ஓட்டக்கூடிய அந்த வனத்திலே இருக்கக்கூடிய வேடர் குலத்தைச் சேர்ந்த பரதனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அரசனாக பிறந்தவன் எளியோராகிய இவ்வளவு பேரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அன்பை செலுத்துகின்றான், காதலை செலுத்துகின்றான், அரவணைப்பை கொடுக்கிறான் என்று சொல்வதுதான் இந்த ராமாயணத்தினுடைய தத்துவம். ராமாயணத்தை ஏதோ பானகம் வைத்து விழாவாக கொண்டாடினால் மட்டும் கிடையாது. கொஞ்சமாவது இந்த உணர்வுகள் இந்த மனித குலத்துக்கு கிடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக என்ன நடக்கும்? பல கோயில்களிலே திருமஞ்சனம் நடக்கும், புறப்பாடுகள் நடக்கும், பிரம்மோற்சவம் பல கோயில்களில் நடக்கும். ஒவ்வொரு நாளும் திருமஞ்சனம், ஒவ்வொரு நாளும் வீதி உலா, அப்புறம் ஒரு நாள் சீதா கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். இதே மாதிரி பாகவதர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு அவர்கள் பிருந்தாவன கேலி விளக்கை வைத்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து சீதா கல்யாணத்தை நடத்துவார்கள்.
அந்த சீதா கல்யாணம் பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடி நடத்துவார்கள். ஒரு இடத்துல கோயில்களிலே உற்சவமூர்த்திகளுக்கு இந்த கல்யாண உற்சவம் மிக அற்புதமாக நடக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பாகவதர்கள் ஆடி பாடி அந்த உற்சவத்தை நடித்து காட்டுவார்கள். பாடல்களை பாடி காட்டுவார்கள். இப்படி ரொம்ப விசேஷமா ஒரு கிராமத்திலே ஆரம்பித்து பெரிய பெரிய நகரங்கள் வரை, ஒரு பக்கம் மாம்பலம், அதே மாரி பஞ்சராமர் க்ஷேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பல இடங்கள் இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான முறையிலே இந்த ராமநவமி உற்சவம் நடக்கும். ஒரு கம்பன் எதை செஞ்சாலும் கடைசியில பட்டாபிஷேகத்தை செய்யணும். அந்த ராமரை பூஜை பண்ணிட்டு பட்டாபிஷேக பாட்டு ஒண்ணு படிக்கணும். இந்த பட்டாபிஷேக பாட்டு ரொம்ப பெரிய அளவுல நம்ம வால்மீகியிலிருந்து பட்டாபிஷேக சருக்கத்தை படித்து, தூப தீபங்கள் காண்பித்து, நைவேத்தியமெல்லாம் படிக்கலாம். ஸ்ரீரங்கத்தில பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம நவமி சேரகுலவல்லி நாச்சியார் உற்சவம், சேர்த்தி உற்சவம். எப்படி பங்குனியில தாயார் சேர்த்தி உற்சவம் இருக்கோ, அதே மாரி இந்த மாசம் பங்குனியிலே வந்துருது. இன்னும் சொல்லப்போனா பங்குனி உத்திரம் பின்னாடி வருது, ராமநவமி முன்னாடி வந்துருது. சேரகுலவல்லி நாச்சியாருடைய சேர்த்தி உற்சவம் 11 நாள் நடக்கும். கும்பகோணத்தில் ராமசுவாமி கோயில் ரொம்ப பிரசித்தமான கோயில். மாம்பலம் ரொம்ப பிரசித்தமான கோயில். ஒண்டிமிட்டான்னுட்டு இருக்கு திருப்பதிக்கு பக்கத்தில். அங்கே ராமர் கோயில் ரொம்ப பிரசித்தமானது. வடுவூர் ராமரை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம். அழகன் என்றால் அத்தனை அழகு. தில்லை விளாக ராமர், பருத்தியூர் ராமர், முடிகொண்டான் ராமர், அதம்பார் ராமர், இப்படி ராமர், அந்த ராமர்களையெல்லாம் நாம் பார்த்தாலே போரும், நமக்கு பரவசம் வந்து சேரும். சந்திர காந்தானனம் ராமன்னு வால்மீகி சொல்றார். ஏன்னா காந்தத்தை போல் இழுக்கக்கூடியவன், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாயன்னுட்டுலாம் அவர் சொல்றார். அப்போ ராமநவமியில என்ன பண்ணணும்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம். ராமருடைய படத்தை வச்சு அலங்கரித்து பானகம், நீர், மோர், அப்புறம் பருப்பு, பாயசம், வடை இவற்றையெல்லாம் வைத்து, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், பழங்கள் இதெல்லாம் வச்சு சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணலாம். இல்லை 9 நாளும் நேரம் இருக்கிறவங்க தினசரி ஒரு பகுதியாக படித்து அந்த 9ஆம் நாள் நவாகம் என்று சொல்லுவார்கள். அன்னைக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். குலசேகர ஆழ்வனுடைய பாசுரம் ராமாயணம் முழுக்க படிக்க முடியல, எளிமையாக படிக்கணும்னா தில்லை திருச்சித்திரகூட பதிகம் என்னட்டு குலசேகர ஆழ்வார் கடைசி பதிகம் பெருமாள் திருமொழியில் அந்த பதிகத்தை படிக்கலாம். இல்லாட்டி போனால் இந்த குலசேகர ஆழ்வானுடைய ராமாயணத்திலேயே ஒரே ஒரு கடைசி பதிகம், ராமன் எப்படி இந்த அன்று சராசரங்களை வைகுண்டத்தியேத்தின்னுட்டு. ஏன்னா கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியள் வாழும் சராசரமுற்றவும் நற்பாலுக்குள் உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடையன்னுட்டு நம்மாழ்வார் சொன்ன வாசகம் எப்படி, புற்பா முதலா புல்லு முதற்கொண்டு சர அசரங்களையெல்லாம் நற்பாலுக்குள் வைத்தான். அதனால் ராமனை படிக்க வேண்டும், ராமனுடைய குணங்களை படிக்க வேண்டும். அதனால தான் சுவாமி ராமானுஜர் ராமனுடைய குணங்களையும் ராமாயண தத்துவங்களையும் தன்னுடைய மாமா பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே போய் 1 வருஷ காலம் படித்தார். அதனால் அதே தான் இவர் சொல்கிறார் குலசேகர ஆழ்வார், அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தி. நம்மாழ்வார் பாசுரவரியும் இந்த பாசுரவரியும் பார்க்கணும். அவர் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியுள் வாழும் சராசரம் முற்றவும் என்னார். அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றின்னுட்டு ஆரம்பித்து அடலரவ பகையேறி அசுரதம்மை. அடலரவ பகை யாரு? அடல் அரவ, அரவமென பாம்பு, பாம்புக்கு பகை எது? கருடன். அந்த கருடன் மீது ஏறி அசுரர் தம்மை வென்று இலங்கு மணி நெடுந்தோள் 4ம் தோன்ற. வரும்போது 2 தோளோட வந்தாராம், போகும்போது எம்பெருமான் தன்னுடைய திருக்காட்சியை 4 தோளோடு வந்தாராம். ஏன்னா பலச்சுருதி சொல்லும்போது இதை பயன்படுத்துகின்றார்கள். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செஞ்சிரஞ்சி அங்க அப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தண்டெறியல் வட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள். 4 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் அப்படின்னுட்டு சொன்ன மாதிரி இங்கு அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் குலசேகர ஆழ்வார். இலங்கு மணி நெடுந்தோள் 4ம் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தன் தாமமேறி. என்னைக்கு பெருமாள் வருவார், எங்களுடைய எல்லா விதமான துன்பங்களையும் போக்கிய பெருமாள் வந்துவிட்டார் என்று எதிர்கொண்டு அழைக்கிறார்களாம். விண்முழுதும் எங்க பார்த்தாலும் தேவாதி தேவர்கள் எதிர்வர தன் தாமம் மேறி, தன்னுடைய தாமமான வைகுந்தம் மேவி சென்று இனிது வீற்றிருந்த அம்மான் தன்னை திருமகளும் மண்மகளும் இருபால் திகழ வீற்றிருந்த அம்மான் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள்.
இப்ப எப்படி இருக்கிறார்? அதே வீற்றிருந்த சுவாமி இங்கே தில்லைநகர் திருச்சித்திரகூடத்திலே இருக்கிறார். என்றும் நின்றான் இவன் என்றேத்தினாலும். அன்னைக்கு நின்றவன் இன்றைக்கும் நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறானே தில்லை திருச்சித்திரகூடத்திலே என்று அவனை போற்றினாலும் இறைஞ்சுமினோ, அவனிடத்திலே நீங்கள் இறைஞ்ச வேண்டும், வேண்ட வேண்டும். எப்பொழுதும் தொண்டீர் நீரே, எப்பொழுதும் தொண்டீர். அவனுடைய தொண்டர்களாகிய நீங்கள் எப்பொழுதும் அந்த திருச்சித்திரகூடத்து எம்பெருமானை நினைத்து, அந்த ராமன்தான் இங்கே அமர்ந்திருக்கிறான் என்று நினைத்து அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குலசேகர ஆழ்வார் வழிகாட்டி இருக்கிறார். அந்த பாசுரத்தை பாடி நம்ம ராமனை வழிபட்டு இந்த ராமநவமி உற்சவத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம்.